يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் அருமை நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட ஜும்மா வணக்கத்தை நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுக்கு விருப்பமான அவனுடைய மஸ்ஜிதிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் அவனுடைய நல்லடியார் கூட்டத்தில் சேர்த்து கொள்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, இன்றைய தினம் அல்லாஹ் வழக்காடும் 3 வகையான மனிதர்கள் என்ற தலைப்பிலே புகாரி என்ற நபிமொழி தொகுப்பில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி குறித்து சில முக்கியமான தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, 3 சாரார் இருக்கிறார்கள், நாளை மர்ம நாளையிலே அவர்களுக்கு எதிராக நானே வாதாடுவேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னார். 3 பாவங்களை செய்யக்கூடிய முக்கியமான அநியாயங்களாக குறிப்பிடப்படக்கூடிய இந்த பாவங்களுக்கு சொந்தக்காரர்கள் 3 சாரார் காணப்படுகிறார்கள். அவர்கள் செய்த அநியாயத்துக்கு நாளை மர்ம நாளையிலே அவர்களுக்கு எதிராக நானே வழக்காடுவேன் என்று அல்லாஹு தஆலா இந்த செய்தியிலே சொல்லியிருக்கின்றார். முதலாவது ரஜுலுன் அஅதாபி சும்ம கதர, ஒரு மனிதன் என்னுடைய பெயரை சொல்லி உடன்படிக்கை செய்துவிட்டு அதற்கு மாறு செய்தவன், உடன்படிக்கைக்கு மோசடி செய்தவன். வரஜுலுன் பாஅ ஹுர்ரன் ஃபஅக்கல தமனஹு, இன்னொரு மனிதன் ஒரு சுதந்திரமாக திரிந்த மனிதனை விற்று அதன் மூலம் சம்பாதித்து தன்னுடைய வயிறை வளர்த்து கொண்டவன். வரஜுலுன் இஸ்தாஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு வலம் யுத்தி அஜ்ரஹு, இன்னொரு மனிதன் ஒரு வேலையை செய்வதற்காக வேண்டி கூலியாளன் ஒருவனை நியமித்து அவனிடத்திலே பரிபூர்ணமான முறையிலே வேலையை வாங்கிவிட்டு கூலியை சரியாக கொடுக்காதவன். இந்த 3 சாரார்கள் செய்த அநியாயங்கள் குறித்தும் நாளை மர்ம நாளையிலே நான் அவர்களுக்கு எதிராக நிற்பேன் என்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3 சாராரும் செய்திருக்கக்கூடிய அநியாயம் மிக பெரிய, இந்த மார்க்கம் வன்மையாக கண்டிக்குகின்ற அநியாயங்கள் ஆகும். சாதாரணமாக கருதப்பட்டு செய்யப்படுகின்ற இந்த பாவம் மார்க்கத்தின் பார்வையிலே, அல்லாஹ்வின் பார்வையிலே மிக பெரிய அநியாயமாக பாவங்களாக கொள்ளப்படுகின்றன. அல்லாஹ்வே நேரடியாக நின்று அதற்கு எதிராக வாதாடி உரியவனுக்கு நீதியை அல்லாஹு தஆலா சொல்லுவான். ஏனைய பாவங்கள் குறித்தும் அல்லாஹ் தான் விசாரிக்க போகிறான்.
இந்த பாவங்களினுடைய விபரீதத்தை விளங்கப்படுத்தும் முகமாக அல்லாஹ்வே நேரடியாக நின்று இந்த சாராருக்கு எதிராக நாளை மர்ம நாளையிலே தீர்ப்பு வழங்கப் போகிறான் என்பதை உணர்த்தக்கூடிய, எச்சரிக்கை செய்யக்கூடிய பாவங்களாக இந்த 3 சாரார்கள் செய்த பாவங்களும் கணிக்கப்படுகின்றன. மனிதர்களுடைய பார்வையில் சில பொழுதுகளில் சில பாவங்கள் இலேசாக தெரியலாம். ஆனால் அதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனைகளை பார்க்கின்ற போது, மார்க்கம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை பார்க்கின்ற நேரத்தில் பெரும் பாவங்களாக அவைகள் கணிக்கப்படுகின்றன. மனிதர்களுடைய பார்வையில் சில நன்மைகள் சாதாரணமாக தென்படலாம். அல்லாஹ்வுடைய பார்வையிலே அவைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி மகத்தானதாக இருக்கும். இரண்டுக்கும் 2 உதாரணங்களை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பூனையை கட்டி வைத்து அதற்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை, அதை சாப்பிடுவதற்கு அவிழ்த்து விடவும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்த ஒருவருக்கு நரகத்தை வழங்கினான், நரகத்தில் அவள் நுழைந்தாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லுகிறார்கள். சாதாரணமாக ஒரு உயிரினத்துக்கு, ஒரு பிராணிக்கு அநியாயம் செய்ததற்கு, அதுக்கு சாப்பாடு கொடுக்காமல் அல்லது அதை சாப்பிட விடாமல் தடுத்து வைத்திருந்ததற்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கக்கூடிய தண்டனையை நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். வீதியினால் சென்று கொண்டிருக்கின்ற நேரத்திலே மக்களுக்கு இடையூறு விளைவித்துக் கொண்டிருந்த ஒரு மரக்கந்தை அந்த வீதியின் நடுவிலே இருந்து அகற்றி வீதியின் ஓரத்திலே போட்டதற்காக வேண்டி அல்லாஹ் அவரை புகழ்ந்து பாராட்டி அவருடைய பாவங்களை மன்னித்தான் என்கின்ற செய்தியையும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன நபிமொழியிலே இருந்து பார்க்கின்றோம். சாதாரணமாக வீதியிலே போகக்கூடிய மக்களுக்கு இடையூறு செய்யக்கூடிய ஒரு கந்தை, மரக்கந்தை எடுத்து வீதியின் ஓரத்தில் போட்ட இந்த செயலுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்த கூலியின் மகத்துவத்தை நாங்கள் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். மனிதர்கள் சாதாரணமாக கருதுகின்ற நன்மையாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், அவைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலே, அல்லாஹ்வுடைய பார்வையிலே எப்படி இருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை இந்த செய்திகளின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். இந்த 3 சாராரும் செய்யக்கூடிய இந்த பாவங்கள் எமது பார்வையிலே சாதாரணமாக தெரிந்தாலும் அல்லாஹ் தஆலா அந்த பாவங்களை மிக பெரிய அநியாயமாக கருதுகிறார், பெரும் பாவங்களாக கருதுகிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாசகங்களை நாங்கள் பார்க்கின்ற போது மறுமையிலே அல்லாஹ்வே அவர்களுக்கு எதிராக வந்து நிற்பான் என்ற அந்த செய்தியை பார்க்கின்ற போது இதனுடைய விபரீதத்தை நாங்கள் லேசாக புரிந்து கொள்ளலாம். இந்த ஹதீஸிலே வந்திருக்கக்கூடிய முதலாவது சாரார் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி ஒரு உடன்படிக்கையை செய்துவிட்டு அதற்கு மாறு செய்தவர்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலே இந்த மாதிரியான சாரார்களை நாங்கள் அதிகம் பார்க்கலாம். அவர்கள் தாம் செய்யக்கூடிய இந்த காரியம் லேசானது, சாதாரணமானது அப்படி என்று கருதுகிறார்கள். ஒருவரிடத்திலே கடனை வாங்குகின்ற போது அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நான் உரிய நேரத்திலே உங்களுக்கு இந்த கடனை அடைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஒருவரிடத்திலே ஒரு பொருளை வாங்குகின்ற நேரத்தில் அந்த பொருளை வாங்குகின்ற போது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அதை வாங்கி இத்தனாம் தேதியிலே உங்களுக்கு மீதி பணத்தை நான் ஒப்படைத்து விடுவேன் என்று சொல்லுகிறார்கள். ஒரு உடன்படிக்கை செய்கிற நேரத்திலே அல்லாஹ்வின் பெயரை சொல்லி உடன்படிக்கை செய்கிறார்கள், ஆனால் அதை நிறைவேற்றுவது கிடையாது. அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த அநியாயமான காரியத்தை செய்து அல்லாஹ்வுடைய பெயரை பயன்படுத்தி இதிலே மோசடி செய்வதன் காரணமாக அல்லாஹ் தஆலா நாளை மர்ம நாளையிலே இந்த பாவத்துக்கு அவனாகவே முன்வந்து நின்று அதற்குரிய தண்டனை வழங்க இருக்கின்றான். அல்லாஹ்வின் பெயரை கேட்டவுடனேயே நாமெல்லாம் அப்படியே அவன் சொன்ன வார்த்தையை நம்பி விடுவோம். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்திருக்கிறான், எனவே இவன் தரக்கூடியது உண்மையாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும் அப்படி என்று சொல்லி நாங்கள் நினைப்போம். அவன் உரிய நேரத்திலே
இந்த கடனை அடைத்து விடுவான் என்று நாங்கள் நினைப்போம். இந்த உடன்படிக்கைக்கு அவன் மாறு செய்ய மாட்டான் என்று நாங்கள் நினைப்போம். அப்படி நினைத்துத்தான் அவனுக்கு நாங்கள் அந்த விடயத்திலே ஒத்துழைப்பு வழங்குவோம். ஆனால் அவனுடைய நோக்கம் எப்படியாவது எங்களிடத்திலே இருந்து அந்த பொருளை எடுக்க வேண்டும் என்பதாக இருக்கும் என்றால், அல்லாஹ்வின் பெயரை அந்த இடத்திலே பயன்படுத்தி தனக்குரிய ஒரு வேலையை முடித்துவிட்டு அல்லாஹ்வை அதற்கு சாட்சியாக ஆக்கிவிட்டு அதற்கு மோசடி செய்திருக்கிறானே, இத்தகையவன் மிகப்பெரிய ஒரு அநியாயத்தை செய்து விட்டான். இந்த மார்க்கத்திலே ஏமாற்றம், மோசடி செய்தல் என்பதெல்லாம் வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது, தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் வலியுறுத்தி இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வாறான இந்த பண்புகளை கொண்டவர்கள் யார் என்பதை விவரிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. ஆயத்துல் முனாஃபிகி தலாத், ஒரு முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3 ஆகும். அவன் பேசினால் பொய் பேசுவான். சில மனிதர்கள்ட்ட பேசவே இல்லாமல் இருக்கும். இவன் உண்மையை சொல்றானா பொய்யை சொல்றானா என்று சொல்லி எங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அவன் பொய்யனாக அறிமுகப்படுத்தப்பட்டவனாக இருப்பான். பேசினாலே வாயை துறந்தாலே பொய் தான். அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு சில மனிதர்களுடைய பேச்சுக்கள் இன்றைக்கு இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார், பேசினா பொய் பேசுறவன். வைதா வாத அகலப, வாதா கொடுத்தால், வாக்கு கொடுத்தால் அதுக்கு மாறு செஞ்சு போட்டுருவான். வாக்கு கொடுத்திருப்பான், நாளைக்கு கட்டாயமாக நிச்சயமாக சத்தியமாக வருவேன் என்று சொல்லி இருப்பான். ஆனால் வரமாட்டான். ஒரு வேலைக்கு நாங்கள் அவனை பிடிச்சிட்டு அவன்கிட்ட இருந்து அந்த வேலையை எடுக்கப்படுற பாடு, சில பொழுதுகளில் கூலியையும் வாங்கிட்டு போய்த்துருவான். வாதா கொடுப்ப நாளைக்கு நிச்சயமாக வந்து உங்களோட வேலையை செஞ்சு தருவேன் என்று சொல்லி, ஆனால் வரவே மாட்டான். சில மனிதர்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்துற நேத்தையிலேயே இன்னும் சில சொல்லுவார்கள், வேலையை வாங்கினதுக்கு பின்னால் அவனுக்கு சம்பளத்தை கொடுத்துருங்க, நீங்கள் முன்கூட்டி அவருக்கு அட்வான்ஸ்கள் கொடுத்தீங்களாம் என்று சொன்னாலும் அவர் உரிய நேரத்தில் வந்து வேலையை செஞ்சு தரமாட்டார். சத்தியம் செய்வார், நாளைக்கு வருவன் என்று சொல்லுவார், நிச்சயமாக என்பார், ஆனால் வரமாட்டார். வாகதா கொடுப்பாரு, வாகதாக்கு மாறு செய்வார். அப்படி என்று சொல்லி மக்கள் சொல்லக்கூடிய சில மனிதர்களை பற்றி பேசக்கூடியது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி வாகதா கொடுத்து விட்டு மாறு செய்கிறவன் இருக்கிறானே, இவன் வந்து முனாபிக்களுடைய பண்பை கொண்டவன் அப்படி என்று இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம். வைதா துமின காண, நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி செய்பவன். நம்பித்தான் அவனிடத்தில் நாம் அதை ஒப்படைச்சிருந்தோம், நம்பித்தான் அவனிடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்திருந்தோம். ஆனால் கொடுத்த பொறுப்பை சரியா செய்யாமலுக்கு அதற்கு மாறு செஞ்சிருவான், மோசடி செஞ்சிருவான் அப்படி என்று இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய இந்த 3 சாரார் குறித்து சொல்லி காட்டுகிறார். இவர்கள் முனாபிக்குகளுடைய பண்பை கொண்டவர்கள் அப்படிங்கிறத நாங்கள் இந்த செய்தியிலே புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நீ ஒரு முனாபிக் என்று சொன்னால் நமக்கு மிக கவலையாக இருக்கும். என்ன பார்த்து முனாபிக் என்று சொல்லிட்டானே அப்படி என்று. சாதாரணமான ஒரு மனிதன் முனாபிக் என்று சொன்னாலே எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறாம் என்று சொன்னால், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லுகிறார்கள், இந்த பண்புகளை கொண்டவர்கள் முனாபிக்குகள் பண்புகளை கொண்டவர்கள், முனாபிக்குகளுக்கு அடையாளமானவர்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே ஒவ்வொரு மூமினும் இந்த பண்புகளிலே இருந்து தன்னை தவிர்த்து வாழ வேண்டும். அதிலே குறிப்பாக வாதா கொடுத்துட்டு மாறு செய்கிறது. மேற்சொன்ன அந்த செய்தியிலே அல்லாஹ்வின் பெயரை சொல்லி வாதா கொடுத்து விட்டு உடன்படிக்கை செய்து விட்டு அதற்கு மாறு செய்கிறது மிகப்பெரிய அநியாயம்ங்கிறத பார்த்தோம். இவ்வாறு நடந்து கொள்கின்றவர்கள் முனாபிக்குகளுடைய பண்பை கொண்டவர்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலே இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அர்பவுன் மன் கான ஃபீஹி கான முனாஃபிகன், 4 பண்புகள் இருக்கின்றன. அந்த 4 பண்புகள் யாரிடத்தில் இருக்கின்றனவோ அவன் முனாபிக்தனமான முனாபிக்கான நிலைமையிலே இருக்கிறான். அவனிடத்தில் நிபாக் இருக்கிறது, நயவஞ்சகத்தன்மை இருக்கிறது. அல்லது அந்த பண்புகளில் ஒன்று அவனிடத்திலே இருந்தாலும் அதை விடுகின்ற வரைக்கும் அவன் நிபாக்கில் தான் இருக்கிறான், முனாபிக்தனத்தில் தான் இருக்கிறான், நயவஞ்சகத்தனத்தில் இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இந்த 3 பண்புகளையும் அங்கே குறிப்பிடுகிறார்கள். பேசினா பொய் பேசுறது, வாதா கொடுத்தா மாறு செய்கிறது,
உடன்படிக்கை செய்தால் அதற்கு மோசடி செய்கிறது, வாதாடினால் அதில் அநியாயம் செய்வது. ஒரு வழக்கை கொடுத்தா வழக்கு வாதாடுற நேரத்திலே பொய்களையும் அநியாயங்களையும் செய்வதும் முனாபிக்தனத்தினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே நமக்கு குறிப்பிடுகிறார்கள். புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, மோசடி என்பது நாளை மர்ம நாளையிலே அந்த மோசடிக்காரனுக்கு எப்படி வந்து நிற்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்படுகிறது. இதா ஜமா அல்லாஹுல் அவ்வலீன வல் ஆகிரீன யௌமல் கியாமா, கியாம நாளிலே அல்லாஹு தஆலா ஆரம்பமானவர்களையும் இறுதியானவர்களையும் ஒன்று சேர்ப்பார். ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தவர்கள், கடைசி வரைக்கும் உள்ளவர்கள், இதுக்கு பின்னாலே வர இருக்கின்றவர்கள் எல்லோரையும் அல்லாஹு தஆலா நாளை மர்ம நாடையிலே ஒன்று சேர்ப்பான். ஒன்று சேர்த்து யர்ஃபஉ லிகுல்லி காதிரின் லிவா, ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு கொடி உயர்த்தப்படும். ஒவ்வொரு மோசடிக்காரன் இருக்கிறான் இந்த உலகத்திலே, மோசடி செய்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடி உயர்த்தப்படும். ஃபகீல, அவனுக்கு சொல்லப்படுமாம், ஹாதிஹி ஹதரத்து ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னானுடைய மகன் இன்னானினுடைய மோசடி தான் இது, அப்படி என்று சொல்லி அவனுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். இதிலே நாளை மர்ம நாளையிலே மோசடிக்காரர்கள் யாருங்கிறது அடையாளம் காணப்படும். ஒவ்வொருத்தருக்கு பின்னாலேயும் ஒரு கொடியை அல்லாஹு தஆலா உயர்த்தி நட்டி வச்சிருப்பான். அந்த கொடியின் மூலமாக இவன் செய்த மோசடியை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு செய்தியிலே முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய நபிமொழி தொகுப்பிலே சொல்லுகிறார்கள், லிகுல்லி காதிரின் லிவா, ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு கொடி இருக்கிறது. இந்த இஸ்திஹி, அவனுடைய பின்புறத்திலே அந்த கொடி உயர்த்தப்படும். கியாம நாளையிலே அவனுடைய பின்பக்கத்திலே இருந்து அந்த கொடி உயர்த்தப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதே போன்று அபூ சயீத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு செய்தியிலே ஒரு தெளிவான மேலதிகமான விளக்கமாக இடம்பெறத்தை நாங்கள் காணலாம். லிகுல்லி காதிரின் லிவா, ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் கொடி ஒன்று இருக்கிறது. யௌமல் கியாமா, கியாம நாளையிலே அந்த கொடி யுர்ஃபஉ லஹு பி கத்ரி கத்ரிஹி, அவனுடைய மோசடிக்கு ஏற்ப உயர்த்தப்படும். அவனுடைய மோசடி எந்த அளவுக்கு விசாலமானதாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த கொடி உயர்ந்து காணப்படும். அவனுடைய மோசடியின் தன்மைக்கு ஏற்ப அது உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படும் என்கின்ற விளக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். முஸ்லிமிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்திகள் எல்லாம் மோசடி குறித்து இஸ்லாம் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றன. அல்லாஹ் தஆலா மர்மையிலே வழக்காடுவான் என்று வரக்கூடிய அந்த மூன்று சாரார்களும் ஏதோ ஒரு வகையிலே இன்னொருவருக்கு மோசடி செய்தவர்கள். வாதா கொடுத்து விட்டு அதற்கு மாறு செய்தால் ஒரு மோசடி. அது நம்பிக்கை துரோகம். ஏதோ ஒரு வகையிலே மோசடிக்குள் அந்த சாரார் வருகிறார்கள். இப்படிப்பட்ட இந்த மோசடிக்காரர்கள் முனாபிக்குகள் என்கின்ற பண்புகளுக்குள்ளும் வருவார்கள். நாளை மர்ம நாளையிலே அவர்களுடைய அந்த மோசடி, அவர்கள் செய்த அந்த அநியாயம் அவர்களை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பின்னாலும் அவர்களுடைய மோசடிகளுக்கு ஏற்ப கொடிகளை நட்டுவான் என்கின்ற தகவல்களை இந்த செய்தியிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேற்குறித்த அந்த செய்தியிலே இரண்டாவதாக சொல்லப்படுகின்ற சாரார் ஒரு சுதந்திரமானவனை விற்று அதன் மூலம் சாப்பிட்டவர்கள், தன்னுடைய வயிறை வளர்த்தவர்கள். குறித்த இந்த மோசடி, குறித்த இந்த அநியாயம் நேரடியாக நம்முடைய சமுதாயத்திலே காணப்படாவிட்டாலும் மறைமுகமாக சில பொழுதுகளில் இருக்கத்தான் செய்கிறது. எப்படி இருக்கிறது? சில ஏஜென்ட்ஸ் மாதிரி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்றேன் என்று சொன்னால், இங்கே இருக்கக்கூடியவர்களை வெளிநாடுகளுக்கு சில கபீல்மார்களுக்கு வேலைக்கு பேசுவார்கள். அப்படி பேசுற நேரத்தில் அந்த கபீல்மார்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து விடுவார்கள். 2 வருடத்துக்கு இவரை நான் விட்டு விடுகிறேன், 2 வருடத்துக்கு உங்களை நாங்கள் விற்கிறோம் என்ற அடிப்படையில்
எழுதப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கே இருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சில ஏஜென்ட்ஸ்மார்களை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சென்று வேலை செய்கின்ற போது குறித்த அந்த நபர் எந்த வேலைக்காக வேண்டி புறப்பட்டு போனாரோ அந்த வேலை அவருக்கு கிடைக்காது. பாலைவனத்தில் கொண்டு போய் ஒட்டகத்தை மேய்க்க சொல்லிடுவான். ஏதாவது ஒரு கஷ்டமான வேலையை கொடுத்துருவான். நான் இந்த வேலைக்கு வரலையே, நான் வந்த வேலை வேற, என்னை நாட்டுக்கு அனுப்பிடுங்க, எனக்கு இந்த வேலை செய்ய இயலாது, என்னுடைய உடம்பு தாங்காது அப்படி என்று கத்தி கதறுகின்ற நேரத்திலே நீர் 2 வருடம் விரும்பியோ விரும்பாமலோ இருந்துதான் ஆக வேண்டும். உன்னை நான் வாங்கி இருக்கிறேன், உன்னுடைய இந்த ஹிதுமத்துக்கு, இந்த பணிக்கு நான் இவ்வளவு விலை கொடுத்திருக்கிறேன் என்று இங்கே உள்ள ஏஜென்சி அவன் சொல்லி விடுவான். இங்கே பார்த்தால் எம்மை கொண்டு போய் ஏதோ ஒரு வகையிலே இன்னொரு நபருக்கு அவன் வித்திருப்பான். வித்து அதன் மூலமாக அவன் சம்பாதிச்சிருப்பான். இப்படி நம்முடைய சமுதாயத்தில் நடக்குது. சில பெண்களை கூட இந்த மாதிரி பெண்களை வேலைக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்புறதே தப்பு. அப்படி இருக்கத்தக்க அந்த பெண்களை எழுதி கொடுத்து இவர்களை அடிமையாகவே உங்களுக்கு நாங்கள் வித்திருக்கிறோம் என்று ஒப்பந்தம் செய்யக்கூடிய எத்தனையோ ஏஜென்சிமார்கள் நாங்கள் பார்க்கிறோம். அங்க போனதுக்கு பின்னால தான் தெரியும் இங்கே இருப்பவன் நம்மளை வித்திருக்கிறான். 2 வருடங்கள் விற்கப்பட்டு அங்கே கொத்தடிமையாக இருக்க வேண்டிய நிலைமை. என்ன வந்தாலும் தாங்கிக்கத்தான் வேணும், என்ன நடந்தாலும் தாங்க வேண்டும், அவன் சொல்லக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கொத்தடிமையாக இங்கே இருந்து வித்து நம்மளை அனுப்பக்கூடிய காட்சியை நம்ம பார்த்துட்டு எப்படி இந்த சம்பாத்தியம் தாங்கும்? இவன் செய்யப்படுறது பெரிய அநியாயம். நாளை மர்ம நாளையில் இந்த அநியாயத்துக்கு பதில் சொல்லியாக வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமை நம்முடைய சமுதாயத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது ஒரு சாரார் நமது சமூகத்திலே பரவலாக காணப்படுகிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக பெண்கள் இந்த அநியாயத்திலே சம்பந்தப்படுவார்கள். ஒரு வேலையாளரை கூலிக்கு அமர்த்துறது, வீட்டு வேலை செய்யறதுக்கு, ஒரு பள்ளத்தை தோன்றதுக்கு அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யறதுக்காக வேண்டி ஒரு வேலையாளரை குடிச்சிட்டு வருவார். பிடிச்சிட்டு வந்து அங்கே அவனுக்கு வேலைகளை கொடுக்கிறது. எதை பேசினார்களோ அந்த பேசின வேலையை கூட அவனை செய்ய விடுறதுக்கு இல்லாமலுக்கு, அவனை செய்ய விடாமலுக்கு அதையும் செய்ய வச்சு மேலதிகமான சில வேலைகளையும் செய்ய வைப்பார். செய்ய வச்சதுக்கு பின்னால கூலியில கூட குறைச்சிட்டு கொடுக்கிறது. அவன் போற நேரத்திலேயே மன வருத்தப்பட்டு கத்தி கொண்டு சிலர் அழுது கொண்டு கதைத்து கொண்டு போகக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவனுடைய அந்த அனுமதி இல்லாமலுக்கு, அவனுடைய பொருத்தம் இல்லாமலுக்கு கொடுத்த வேலையும் விட கூடுதலாக வேலை வாங்கிவிட்டு அவனிடத்தில் பேசின சம்பளத்தையும் சரியாக கொடுக்காமலுக்கு அனுப்பக்கூடிய எத்தனையோ முதலாளிமார்களை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மாதத்துக்கு வேலை செய்யறதுக்குன்னு சொல்லி பிடிச்சிருப்பார்கள். ஒரு மாதம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால கூலியை கேட்டா நாளைக்கு வாங்க, நாளையண்டைக்கு வாங்க, பிறகு வாங்க, இப்படி என்று சொல்லி கூலியில வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொடுக்கிறது. பேசுற நேத்தையில நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தருவேன்னு சொல்லி பேசுறேன். வேலையை முடிச்சா மறுநாள் உங்களுக்கு எல்லா வேலைக்குரிய கூலியும் வந்து சேரும் என்று சொல்லியிருப்பான். அவனும் கஷ்டப்பட்டு ஒரு மாதமா நின்று கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கிடையில் வாங்கியிருப்பாரு. ஒரு மாதத்தோட அவன் வேலையை முடிச்சிருப்பான். முடிச்சதுக்கு பின்னால கூலியை கேட்டா நாளைக்கு வாங்க, 5 நாளைக்கு பின்னால வாங்க, வாரக்கிழமை வாங்கன்னு சொல்லி இப்படி இழுத்தடிக்கிறது இருக்குது. எவ்வளவு பெரிய அநியாயம் அன்பிற்குரிய சாதாரணமாக லேசாக மனிதர்கள் இதெல்லாம் கருதிட்டு இருக்கிறார்கள். சில முதலாளிமாறு இதையெல்லாம் சும்மா சாதாரணமாக கருதிட்டு இருக்கிறார்கள். அவன் எவ்வளவு மனவருத்தப்படுவான். எத்தனை பேர்கிட்ட கதைக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஆள்கிட்ட இவர்கள்லாம் வந்து சமூகத்தில் பெரிய ஹாஜிமார்களாகவும் பெரிய நல்ல மக்களாகவும் இருக்கிறாங்க. வாங்கின வேலைக்கு இன்னும் கூலி தரல மௌலவின்னு சொல்லுவார்கள். வாங்கின வேலைக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால செஞ்சு கொடுத்த வேலைக்கு இன்னும் காசு தரல. பேசுற நேரத்தையில வேலை முடிஞ்ச உடனே உங்களோட கூலி பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொன்னார்கள். நாமளும் கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயுமாக போட்டு எடுத்து வேலையை செஞ்சு கொடுத்து முடிச்சாச்சு, இன்னும் கூலி தரல. இந்த சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு வேலைக்கு வீட்டை கூட்டி கொண்டு போய் குறித்த அந்த வேலையையும் செய்ய வச்சு விட்டு இன்னும் பல வேலைகளையும் செய்ய வச்சு விட்டு குறித்த சம்பளத்திலிருந்து கொஞ்சத்தை பிடிச்சிட்டு கொடுக்கிறது. அவனே சொல்லு, நான் எவ்வளோ வேலை செஞ்சேன், கொஞ்சம் கூட தாங்கலன்னு கேட்டால் கூட கூட கொடுக்கறதும் இல்லை, பேசின கூலியிலிருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாமான்னு சொல்லி பார்க்கக்கூடிய நிலைமையில நம்ம காணப்படுறோம். அப்படி இருக்கக்கூடாது.
இந்த மார்க்கத்திலே அவைகள் எல்லாம் வன்மையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது, கண்டிக்கப்பட்டிருக்கிறது, அநியாயங்களாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த மார்க்கத்திலே நீ மற்றவனுக்கு சில நன்மையான காரியங்களை செய்வதிலே இருந்து பின்வாங்கினாலும் அநியாயத்தை செய்து விடாதே. அநியாயம் என்பது நாளை மர்ம நாளையிலே இருள்களாக வந்து நிற்கும் என்று இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அநியாயத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள். இத்தகைய தாவத்தல் மதலும், அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே இவ்வாறான அநியாயங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக நடந்தேறுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மகரூர் என்று சொல்லக்கூடியவர்கள் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரபதா என்ற இடத்தில் சந்திக்கிறார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு போர்வை அணிந்திருந்தார்கள். அதே மாதிரியான ஒரு போர்வையை அவருடைய வேலை காரணமாக அணிந்திருந்தார். அப்ப ரெண்டு பேரும் சமமாக நீங்க அறிந்திருக்கிறீர்களே, அவருக்கு வேறு என்னத்தையாவது கொடுத்திருக்கலாம் என்ற கருத்துப்பட அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனேயே அபூதர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் ஒரு முறை ஒரு மனிதரை அவருடைய தாயை வைத்து கேவலமாக பேசிவிட்டேன், பழித்து பேசிவிட்டேன். இதை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், அபூதர்ரே, நீ அவருடைய தாயை பழித்து பேசினீரா? இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? இன்றைக்கு நம்முடைய கருப்பியின் மகனே என்று சொன்னதே மிகப்பெரிய ஒரு பாரதூரமான விடயம் என்றால், நம்முடைய சமுதாயத்தில் இன்றைக்கு எப்படியெல்லாம் பேசுகிறார்கள். சும்மா சாதாரணமாக சின்ன பிள்ளைகளுடைய விபரீதம் தெரியாமலுக்கு பேசக்கூடிய காட்சியை பார்க்குற வாப்பா உம்மா வைத்து எவ்வளவெல்லாம் கதைப்படுகிறது. பெரியவர்கள் எப்படியெல்லாம் கதைக்கிறார்கள். அப்போ அவருடைய தாயை பழித்து நீ பேசினீரா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு, இன்னகம் ரவுன் ஃபீக ஜாஹிலியா, உன்னிடத்திலே ஜாஹிலிய பண்பு இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது போல் தெரிகிறது. அதெல்லாம் ஜாஹிலியத்தோடு சம்பந்தப்பட்ட பண்புகள். உங்களுடைய சகோதரர்கள் உங்களுக்கு பணியாளர்கள் தான், அவர்களை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கைக்கு ஆக்கி தந்திருக்கிறார். அப்படி இல்லையாமன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா மாறி நாடி இருந்தால் நீங்கள் அவருக்கு கீழே போயிருப்பீர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தா நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும்? நாம ஒருத்தர பணியாளராக கூப்பிட்டு வேலை செய்ய வாங்குறோம், நம்மகிட்ட இருக்கி நாங்கள் வாங்குறோம். நாங்கள் அவனுடைய இடத்திலே இருந்து அவன் எங்களிடத்திலே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ உங்களை அல்லாஹ் தஆலா நியமிச்சிருக்கிறது உங்களுக்கு அவன் ஹிதமத் செய்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கிறான். பணியாளர்கள் தான், அவர்களுக்கு உங்களோட கைக்கு கீழே அவர்கள் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறான். எனவே இப்படி உங்களோட கைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பணியாளர்களுக்கு நீங்க சாப்பிட்ற நேரத்தில் சாப்பாட்டை சரியா கொடுங்க. சில சாப்பாடும் கொடுக்கறது இல்லை, வேலைக்கு பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டு அவன்கிட்ட கூலியிலிருந்து சாப்பாடு கொடுக்குறாக்கள்லாம் இருக்கிறார்கள், சாப்பாடே கொடுக்க மாட்டார்கள். சரி, அப்படித்தான் சாப்பாடு வாங்கி கொடுக்குற நேரத்திலையும் அவனுடைய நிலைமை, அவன் ஆளை பார்த்து கொஞ்சமாக வாங்கி கொடுத்தா என்ன நிலைமை? இதுகளெல்லாம் பார்க்கறது இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மொத்தமாக சொல்லுகிறார், இதையெல்லாம் கவனத்தில் எடுங்கன்னு சொல்லி. நீங்கள் ஒருத்தர் பணியாளராக பிடிச்சிட்டீங்களா மட்டும் சொன்னால் நீங்கள் பெரியது, அவன் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கீழே அவன் ஆக்கி தந்திருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் எப்போ அவனுக்கு கீழே நாளைக்கு ஆகுவீங்கன்னு தெரியாது, அல்லது இன்னொருத்தனுக்கு கீழே நீங்கள் போவீங்கன்னு தெரியாது. அதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. உங்களுக்கு கீழ் அவன் ஆக்கி தந்திருக்கிறார். எனவே உங்களுக்கு கீழ் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த பலியாளருக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்குற நேரத்தில், நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் அவனுக்கு சாப்பாட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அவனுக்கு நல்ல ஆடையை கொடுங்க, அடிமையாக இருந்தால் அவனுக்கு நல்ல ஆடையை உடுக்க கொடுங்க. அவனுக்கு அவனால் செய்ய முடியாத வேலைகளை கொடுத்துறாதீங்க, அவனால செய்ய முடியாத வேலைகளை அவனுக்கு கொடுத்துறாதீங்க. அப்படி நீங்கள் கொடுத்தீர்களேயானால் அவனுக்கு உதவியாக இருங்க அப்படி என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியிலே சொல்லுகிறார். புகாரியில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அவனால் செய்ய முடியாத வேலையை அவனுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்க வேண்டிய கட்டம் நீங்க உதவி செய்யுங்க. பெண்ணாம்பெரிய ஒரு அலுமாரியை தூக்க கொடுக்கிறது, அவனை தனியே 4 கதிரைகளை ஒத்தையா வச்சு மரக்கதிரைகளை தூக்க கொடுக்கிறது. நான் வரமாட்டேன், ஆளை இன்னொரு ஆள் பிடிச்சி தர மாட்டேன், நீ தான் செய்யணும் அப்படி என்ற மாதிரி எல்லாம் வேலை வாங்கக்கூடியவர்கள் நம்ம பார்க்கிறோம். அவனால் ஏழாமலுக்கு இருக்கும், அவனால் கஷ்டப்பட்டு மிச்சம் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிருப்பான். சில வளகுகளை துப்புரவாக்குற நேரத்தையில் அந்த மக்கள் படுற பாடு நமக்கு தெரியும். மிச்சம் கஷ்டப்பட்டு அதை துப்புரவாக்கி முடிச்சிருப்பான். அப்படி முடிச்சவனை 10 தரம் அலைய வைப்பான், காசு எடுக்கிறது, காசு கொடுக்கறதுக்கு. அவன் அலைகிறது போறது, இன்றைக்கு கொஞ்சத்தை கொடுக்குற, நாளைக்கு கொஞ்சத்தை கொடு, இப்படி அநியாயமான முறையில் இந்த கூலிகளிலே இழுத்தடிப்பு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்
இவனுக்கு எதிராக நாள மர்ம நாளையிலே வழக்காடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார். அல்லாஹ் சொன்னதாக சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அநியாயமான பாவம் இந்த சமுதாயத்திலே சர்வசாதாரணமாக நடந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் நிச்சயமாக ஒரு அடியானிடத்தில் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை நம்பின ஒருத்தனிடத்திலே அடியார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கவே கூடாது. என்ன காரணம்? நாளை மர்ம நாளையிலே அவன் தான் முஃப்லிஸா போவான். முஃப்லிஸ் என்றால் யாரு? திர்ஹம் தீனார் இல்லாதவன் கிடையாது. நாளை மர்ம நாளையிலே நோன்பு பிடித்து தொழுது ஜகாத்து கொடுத்து நன்மைகளை கொண்டு வந்திருப்பான். மிச்ச தெளிவாக அந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தொழுகையில் என்ன நிபந்தனை இருக்க வேண்டும்? இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இருக்க வேண்டும். அப்பதான் அந்த தொழுகை நன்மையாக பதிவு செய்யப்படும். அப்ப இந்த செய்தியில மலை கணக்கு, அதாவது நோன்பு, ஜகாத்து, தொழுக இப்படியானவைகளை செய்து நன்மைகளை கொண்டு வந்திருப்பான். கொண்டு வந்த இந்த மனிதன் ஒருத்தனுக்கு எசிரிப்பான், ஒருத்தனுக்கு அடிச்சிருப்பான், ஒருத்தர ஹத்துல் கல்ஃப், அதாவது அவதூறு சொல்லி இருப்பான். இப்படி அநியாயங்களை இந்த மனிதன் செய்திருப்பான். இப்படி அநியாயங்கள் செய்த இந்த மனிதனுடைய அநியாயங்களுக்கு பகரமாக செய்யப்பட்டவன் அநியாயம் செய்யப்பட்டவனுடைய அந்த அநியாயங்களை தூக்கி இவனிடத்துல போட்டு இவன்கிட்ட இருக்கிற நன்மை அவனுக்கு கொடுக்கப்படும். இப்படித்தான் அன்றைய நாளையில் தீர்ப்பு. நன்மைகள் கொடுக்கப்பட்டு கடைசியில் நன்மை இல்லாமலுக்கு போயிடும். அநியாயங்கள் முடிஞ்சிருக்காது. இன்னும் அநியாயங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. இன்னும் நிறைய அநியாயங்கள் செஞ்சிருப்பான். இப்ப நன்மைகளை எடுத்து கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை. அநியாயம் செய்யப்பட்டவனுடைய தீமைகளை எடுத்து கொடுக்கப்பட்டு கடைசியிலே நரகத்துக்குள் தூக்கி எறியப்படும். தும்ம துரிஹ ஃபின்னார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், பின்பு அவனை பாவங்கள் அதிகரித்து நன்மையே இல்லாமலுக்காகி நரகத்துக்குள் தூக்கி போடப்படுவானே, இத்தகையவன் தான் முஃப்லிஸ், வங்குரோத்துக்காரன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். இப்படிப்பட்ட இந்த நிலைமை ஏன் வருகிறது? உலகத்திலே அடியார்களுக்கு செய்த அநியாயங்களுக்காக வேண்டி வருகிறது. இந்த அநியாயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்த மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனையை அங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஹதீதின் அடிப்படையிலே இந்த உலகத்திலே சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட நபித்தோழர்களில் மிக முக்கியமான 2 பேருடைய வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஒரு நபித்தோழருடைய சம்பவத்தை இங்கே நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். அர்வா பின்த் உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்பளை சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்வர் குறித்து ஒரு வழக்கை கொண்டு செல்கிறார். சயீத் பின் ஸைத் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்களில் ஒருவர். மர்வான் இப்னு ஹக்கம் அவர்களிடத்திலே வழக்கை கொண்டு போகிறார். இவர் என்னுடைய பூமியிலே ஒரு பகுதியை எடுத்து விட்டார். யார் எடுத்துட்டா? சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னுடைய பூமியிலே ஒரு பகுதியை எடுத்து விட்டார் என்று மர்வான் இப்னு ஹக்கம் என்ற ஆட்சியாளரிடத்திலே வழக்கை கொண்டு போகிறார். அவர் கூப்பிட்டு விசாரிக்கிறார். விசாரித்த உடனேயும் சயீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்து ஒரு செய்தியை கேட்டதுக்கு பின்னால இதை நான் எடுத்திருப்பேனா? என்ன செய்தியை கேட்டீங்க அப்படி என்று ஓட்டு மர்வான் கேட்கிறார். சயீத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சமயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் மன் அகத ஷிப்ரம் மினல் அர்லி ظுல்மன், யார் ஒரு பூமியின் ஒரு சாணை அநியாயமாக பெற்றுக்கொண்டாலும் அபகரித்தாலும் துவ்விகஹு இலா சபை அர்லீன், அவனுக்கு 7 பூமிகளையும் மாலையாக போடப்படும் என்ற செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். பூமியில் ஒரு சாணை அபகரிச்சாலே இவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது என்ற செய்தியை நான் கேட்டிருக்கிறேன். இதை கேட்டதுக்கு பின்னால நான் இந்த பொம்பளையுடைய பூமியை அபகரிச்சிருப்பேனா என்று அவர் சொன்னார். உடனே மர்வான், இதுக்கு பின்னால உங்ககிட்ட நாங்கள் ஆதாரத்தை கேட்க தேவையில்லை, இதுவே போதும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இப்போ இந்த பெண் முறப்பட்டதற்கே மிகப்பெரிய ஒரு அநியாயம். அவருடைய விஷயத்தில் அவருடைய மானத்தை வாங்கின மாதிரி போயிட்டு, ஒரு நல்ல மனிதரை அநியாயமாக குற்றம் சுமத்தினமாய் போயிட்டு. எனவே அநியாயம் செய்யப்பட்ட அந்த நபித்தோழர் அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்கானத் காதிபத்தன், யா அல்லாஹ், இந்த பொம்பளை ஒரு பொய்யாளராக இருந்தால், இவள் சொல்லக்கூடியது பொய்யாக இருக்குமானால், ஃபஅம்மி பஸரஹா, அவளுடைய பார்வை இல்லாமலுக்காக்கு. எப்படி துவா, அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா பாருங்க குறித்த இந்த விஷயத்தில்.
இது காசோட ஒரு மானத்தோடு மரியாதையோடு சம்பந்தப்பட்ட விடயம். மிச்சம் கவனமாக நாங்கள் இந்த செய்தியை ஆராய வேண்டும், பார்க்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு எத்தனை பேருடைய மானத்தில் மரியாதையில் நாங்கள் கையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். தெரியாமலுக்கு அறியாமலுக்கு நாங்கள் கேள்விப்பட்டதை எல்லாம் கேட்டுக்கொண்டு அதெல்லாம் உண்மைன்னு சொல்லி நினைச்சுக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் எத்தனை பேருடைய மானம் மரியாதையில் நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறோம். இந்த செய்தி உண்மையானதா தவறானதா தப்பானதா என்று சொல்லி அறியாமலுக்கு எத்தனையோ பேருக்கு நாங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறோமே. மிச்சம் கவனமாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய பிரார்த்தனை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்க. அவர் மானத்தில் அநியாயம் செய்யப்பட்டுட்டார். இந்த பொம்பளை வந்து இப்படி சொன்னது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அநியாயமாக மானவங்கப்படுத்தினமாய் போயிட்டு உடனே அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறார், யா அல்லாஹ் இந்த பொம்பளை பொய்யாளராக இருந்தால் அவளுடைய பார்வையை இல்லாமலுக்கு ஆக்கு. எப்படி துவா. அதே போன்று வக்துல்ஹா ஃபீ அர்லிஹா, அவள் எந்த இடத்தில் வசிக்கிறாளோ அந்த இடத்திலே அவளை மௌத்தாக்கு அப்படி என்று சொல்லி அந்த நபித்தோழர் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இந்த செய்தி அறிவிக்கக்கூடியவர் சொல்றாக, ஃபமா மாத்தத் ஹத்தா அதஹப பஸருஹா, அவர் மௌத்தாகிற நேரத்தில் பார்வை இல்லாமல் தான் மௌத்தாயினா. அவர் பூமியிலே அந்த பகுதியிலே நடந்து போற நேரத்திலே ஒரு குழி ஒன்று வெட்டப்பட்டிருந்துச்சு, அந்த குழிக்குள்ள விழுந்து அப்படியே மௌத்தாகி போனா அப்படிங்கிற செய்தி நாங்கள் முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பார்க்கிறோம். இதே மாதிரி தான் சஅத் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு செய்த பிரார்த்தனைக்கு நேரம் இல்லை சொல்றதுக்கு. அவர்களுடைய துஆவும் அப்படித்தான். அவர்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள். குறித்த இந்த நபித்தோழர் ஒரு விடயத்திலே அநியாயம் செய்யப்பட்டதை கவனத்தில் கொண்டு மனவருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்ட அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா அங்கீகரித்து அந்த பெண்ணுக்கு காட்டினான். உலகத்திலேயே பார்வை இல்லாதவளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு குழிக்குள்ளே விழுந்து அப்படியே மரணித்து போனால் என்கின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அநியாயம் என்பது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அநியாயம் ஒருத்தருடைய மானத்தில் இருந்தாலும் சரிதான், மரியாதையிலே இருந்தாலும் சரிதான், பொருளாதாரத்திலே இருந்தாலும் சரிதான், உடம்பிலே இருந்தாலும் சரிதான், அநியாயம் தான் என்கிறத நாங்கள் புரிந்து கொண்டு இவ்வாறான இந்த அநியாயமான மானக்கேடான இப்படி மற்றவர்கள் கவலைப்படுகின்ற மாதிரியான நடவடிக்கைகளில் இருந்து எங்களை நாங்கள் ஒதுக்கி வாழ்ந்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற நல்ல மக்களாக மரணிப்பதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.